ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருண்டை குழம்பு. தேவையான பொருள்கள்: கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி விழுதாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதை 1 கப் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 5, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம இந்த மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் கூட இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரம் அதிகமாக வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் நீங்கள் கூட வச்சு வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆற வச்ச மசாலாவை எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி. இப்போ நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம் சேர்த்துடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ண கலர் எப்படி மாறுது பாருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலரி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை மூடி வச்சுட்டு இப்போ உருண்டையை ரெடி பண்ணிடலாம். அதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டையை உருட்டி அதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கலரி விடுங்க, போதும். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.